ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாச்சும் தி கோட் மூவியோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவருடைய பெட்டை ட்ரீட்டாக அந்த கோட் மூவில இருந்து கிளீம்ஸ், அதுக்கப்புறமா அந்த படத்துடைய செகண்ட் சிங்கில் ரிலீஸ் பண்ணுறதா படத்தரப்புல இருந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியாகவும் நம்ம தளபதி அவருடைய பெட்டை அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு இந்த கோட் மூவியோடைய கிளீம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. கிளீம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த கிளீம்ஸை வந்து மேக் பண்ணி பயங்கரமாக கொண்டு வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக அந்த கிளிம்ஸில் நம்ம தளபதி விஜய் வந்து ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணவே இல்லை, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் தான் அதை வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் நம்ம விஜய் எப்படி 2 கேரக்டரில் ரிவீல் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த கிளிம்ஸ்லையுமே 2 கேரக்டரில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அப்பா மகன் கேரக்டரா இல்லை அந்த படம் வந்து டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி வருது அப்படின்றதால வேற கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதில் குறிப்பாக அந்த படத்தில் நம்ம விஜய் மொத்தமாக 3 கேரக்டரில் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளிம்ஸில் வரக்கூடிய இன்னொரு விஜய் டிஐஜிங் மூலியமாக கொண்டு வந்திருந்தாங்க. அதையுமே பார்க்கறதுக்கு யங் லுக்கில் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த கிளிம்ஸில் வரக்கூடிய லாஸ்ட் 5 செகண்ட்ஸில் ஒரு 8 ஃப்ரேம் வந்து காமிச்சிருப்பாங்க. டக்குன்னு போய்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே சூப்பராக கட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விடவே இந்த கோட் மூவியோடைய கிளிம்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஆனால் அதோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு. படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஈவினிங் இந்த கோட் மூவில இருந்து சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற ஒரு செகண்ட் சிங்கிளுமே கொண்டு வந்திருந்தாங்க. அதையுமே நீங்க எல்லாருமே கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு செகண்ட் சிங்கிளா நம்ம தளபதி விஜய், அதுக்கப்புறமா நம்ம பவதாரணி, இவங்க 2 பேரும் தான் அந்த செகண்ட் சிங்கிளை வந்து பாடியிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பவதர்ஷினி இந்த சாங்கை வந்து அவங்க முழுசா கூட பாடி முடிக்கல, அதுக்குள்ளேயுமே அவங்க இறந்துட்டாங்க. ஏஐ மூலியமா அவங்க வாய்ஸை கொண்டு வந்து பேலன்ஸ் இருக்கிற சாங்கை வந்து பாட வச்சிருக்காங்க. இந்த சாங்கை வந்து நம்ம கேட்கும் போது அவங்களுடைய வாய்ஸ்ல எந்த ஒரு வேரியேஷனுமே தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே பாடின மாதிரி தான் இருந்தது. அடுத்து நம்ம தளபதி விஜய் அவருடைய வாய்ஸுமே இந்த சாங்ல வந்து ரொம்பவுமே கியூட்டா இருந்தது. அதாச்சும் இந்த சாங்கை வந்து நேச்சுரலாவே ரொம்பவுமே நல்லா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த சாங்குடைய லிரிக்கா இருக்கட்டும், நம்ம யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவுமே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த ஒரு சாங்கை நம்ம தேட்டரில் விஷுவலாக பார்க்கும்போது ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருங்களுக்கு அந்த சாங் வந்து பிடிக்கல, ஒரு சில பேருக்கு தான் அந்த சாங் வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த ஒரு செகண்ட் சிங்கிள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த கோட் மூவியோடைய கிளிம்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்த கோட் மூவில இருந்து என்ன மாதிரியான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு.